ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா KMS பிரிட்ஜ் பஃபர் போர்டு. அதாவது நம்ம ஒரு ஸ்டீரியோ போர்டை மூணாவாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இது KMS அப்படிங்கிற ஒரு பிராண்டோட போர்டு. இந்த போர்டை பற்றி நிறைய யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி எல்லோரும் போட்டாங்க. இருந்தாலும் நாமளும் போடுவோம் அப்படின்னு முன்னாடி போட்டோம். ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தோம். அது 4 பேர் தான் பார்த்துருந்தாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம அளவு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த போர்டோட வியூ. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக தான் இருக்குது. இதனால் என்ன யூஸ், நாங்கள் ஏன் இதை யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு போர்டை ஃப்ரிட்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் பஃபர் வச்சு ஃப்ரிட்ஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆடியோ நம்ம சப்வூஃபரோட டெப்த்துன்னு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் சில இதெல்லாம் பவர் ஆம்புக்குள்ளே வச்சு இந்த ஆப் ஆம்பில் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஆடியோ ஷிஃப்ட் ஆகி போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இறங்கி ஏற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு டூயல் பவர் சப்ளை போர்டு. இது பார்த்திங்கன்னா -V கிரவுண்டு +V. இது பார்த்திங்கன்னா ஒரு டூயல் பவர் சப்ளை. இது 24 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய போர்டு. அது பார்த்திங்கன்னா இது இன்புட்டு, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டு. இது ஏன் ப்ரோ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா 3 அவுட் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிரவுண்டு. இதில் ஷிஃப்ட் ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க. இதை வச்சு தான் நீங்கள் +- கண்டுபிடிச்சிக்கணும். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு எப்படி இன்புட் கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஃப்ரீ. இது 12 வோல்ட்டு. நீங்கள் 24 வோல்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. டூயல் பவர் சப்ளையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இன்புட் கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம ஸ்டீரியோ இன்புட் கொடுப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்புட் மோனோவாக வரும். அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோனோ அவுட்புட் தான் இந்த இன்புட் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கொடுக்கணும். நம்ம ப்ரோ இதுக்கு எங்கே கண்ட்ரோல் ஆட் பண்ணுறதுன்னு சில பேருக்கு டவுட் வரும். நம்ம எந்த இடத்துல ஆட் பண்ணோம்னா, நீங்கள் இங்கே இன்புட் கொடுத்துருவீங்க. நார்மலாக நம்ம அவுட்புட் எடுக்க மாதிரி எடுத்து அது ஒரு 100K வால்யூம் கண்ட்ரோல் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்புட் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு கண்ட்ரோல் இப்படி தான் கொடுக்கணும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் எதுக்கு அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும். சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது எப்படி இன்புட் கொடுக்குறதுன்னு வந்திருக்கும். இப்போ நம்ம அதுக்கு இது சொல்கிறோம் பாருங்கள். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே இப்படி மேலேருந்து வந்திருக்கு. இது இங்கே கீழே போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் சிம்பிள் வரைஞ்சிருப்பேன். இது AC ஃபார்மெட்டு இப்படி தான் இருக்கும். இது DC டைரக்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரே லைனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்படி மேலேயும் கீழேயும் போகும், ஷிஃப்ட் ஆகி போகும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இப்படி கீழேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும், மேலேருந்து கீழே போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. அப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இது மேலேருந்து கீழே போகுது. அப்போ இது ப்ளஸ்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழேருந்து மேலே போகுது. அதனால் இது மைனஸ். நீங்கள் இந்த குறியை தான் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த மேடு இந்த பள்ளம் மாதிரி இப்படி வந்திருக்கும். இதுதான் +- கண்டுபிடிக்கும். ஸோ ப்ரோ நாங்கள் இந்த +- நாங்கள் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஆடியோ போர்டை நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வெளியே ஐசி போயிடுச்சு, ரொம்ப நல்லா கலந்தது. அப்படி ஒரு 4231 ஐசி போர்டு. இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் கொடுக்கணும். எந்த இடத்துல இருக்க இன்புட்டு, இப்போ இந்த இடத்துல இன்னும் எழுதியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இன்னும் இதிலிருந்து இதுதான் அவுட்புட். இதிலிருந்து வரதை இதில் ஒரு இன்புட்டும், இந்த சைடு ஒரு இன்புட்டும், இந்த சைடு இருக்கும் ஒன்று, இந்த சைடு ஒரு இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் அந்த போர்டில் பார்த்த மாதிரி இதெல்லாம் காட்டியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டுறேன். கீழேருந்து வரதை மைனஸாக சொல்லியிருந்தேன்னா, இது இப்போ இந்த சைடு மைனஸு. இதை கொண்டு போய் நீங்கள் ஒரு பக்கம் இன்புட்டில் கொடுக்குறீங்கன்னா அந்த சைடு மைனஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து போகிறது இது ப்ளஸ்ஸு. இது எப்படின்னா, நீங்கள் எந்த சைடு மைனஸ் இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த சைடு ஸ்பீக்கர் அவுட்புட்டு வரும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் மைனஸ் அவுட்புட்டு ஸ்பீக்கருக்கு, ஓகேங்களா? நீங்கள் எந்த சைடு இதிலிருந்து கொண்டு போகிற ப்ளஸ் சைடு கொடுக்குறீங்களோ அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு. இது ஸ்பீக்கர் +- கண்டுபிடிக்கிறதா சார் இப்படி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் இதுக்கு இப்படி தான் கொடுக்கணும்.
ஓகேங்களா. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மாற்றி தப்பாக எதாவது சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் வீடியோ வேணும்னா நம்மக்கிட்ட கேளுங்க, நம்ம கனெக்ஷன் கூட பண்ணி போட்டு காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு கிறுக்குத்தனமான ஐடியான்னு சொல்லலாம். எப்படின்னா நமக்கு ஒரு சிம்பிள்னால கொஞ்சம் பெருசாகவே ஒரு ஐடியா எப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், இது சப்வூஃபர் போர்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா இல்லை லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? லெஃப்ட் ரைட்னா மீன்ஸ் ஒரு ஆடியோ சிக்னலை அப்படியே நம்ம வந்து பேஸ் டபுள் எப்படி கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுத்து இது கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது உங்களுக்கும் இந்த தெரிஞ்சுக்கணும் எனக்கு சப்போர்ட் தரீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்லெட் கலர் ஹார்ட்டை கமெண்டில் போடுங்க. நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன ஆகுன்னு எனக்கும் தெரியல, நானும் உங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. பை கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.